கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்ட பிறகு உலகெங்கும் போல் இந்தியாவிலேயும் மத்திய அரசாலும் மாநில அரசாலும் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டு அது கடந்த 1 மாதங்களுக்கு மேலாக நடைமுறையில் இருந்து வருகிறது. ஊரடங்கு உத்தரவு இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மளிகை கடைகள், காய்கறி கடைகளை, சிறு கடைகளை மட்டும் அனுமதித்திருக்கிறார்கள். மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது, உணவு பற்றாக்குறை வரக்கூடாது, பட்டினியாக மக்கள் வாடக்கூடாது என்பதற்காக மளிகை கடை, காய்கறி கடைகளை அரசு அனுமதித்திருக்கிறது என்பதை மறந்து வணிகர்கள் கரூர் மாவட்டத்திலே மளிகை சாமான்களையும் காய்கறிகளையும் பல மடங்கு உயர்த்தி விற்று கொள்ளை லாபம் சம்பாதிக்கின்ற வேலையிலே இறங்கியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. விவசாயிகள் காய்கறிகளை வழக்கத்தை விட குறைந்த விலையில் கொடுத்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் காய்கறிகளை வழக்கத்தை விட குறைந்த விலைக்கு கொடுக்க வியாபாரிகளுக்கு அதிக வாய்ப்பு இருந்தும் கூட அவர்கள் பல மடங்கு உயர்த்தி விற்கிறார்கள். உதாரணத்திற்கு வெங்காயம் கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிறார்கள். ஹோல்சேல் மார்க்கெட்டிலேயே 10 ரூபாய்க்கு கிடைக்கின்ற வெங்காயத்தை இங்கு கடையிலே 100 ரூபாய் வரை விற்கிறார்கள். அதேபோல் விவசாயிகளிடம் 5 ரூபாய்க்கும் குறைவாக வெண்டைக்காய், கத்திரிக்காய்களை எல்லாம் வாங்கி 60 ரூபாய், 70 ரூபாய் என்று விற்று வருகிறார்கள். இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அத்தியாவசிய பொருட்களை கொள்ளை லாபம் அளிக்கின்ற நோக்கில் விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இந்த ஆபத்தான நேரத்திலே மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே நியாயமான விலையில் மளிகை சாமான்கள், காய்கறிகள் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும்.